பொருளாதாரத்தில் நலிவுற்ற மின்சாரம் இல்லா மக்களுக்கான மண்ணெண்ணெய் மானியத்திற்கான நிவாரணம் யாழ் குடாநாட்டில் 35,000 பேருக்கு தேவைப்படுகிறது. ஆனால் முதற்கட்டமாக 22,000 குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படுகின்றது என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார். இன்று சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தின் மக்களுக்கான நிவாரணத்தை வழங்கி ஆரம்பித்து வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த முத்திரைகள் 200 ரூபாய் பெறுமதியில் வழங்கப்படுகிறது. இன்று யாழ் குடாநாட்டில் சகல பிரதேச செயலகங்களிலும் இந்த நிவாரண முத்திரை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. சாவகச்சேரி பிரதேச செயலகத்தில் நேற்று இந்நிகழ்வு ஆரம்பமானது. யாழ் மாவட்டத்துக்கு சமுர்த்தி முத்திரைகள், மின்சாரம் வழங்குவதற்குரிய மானிய முத்திரைகள் 35,000 வரையில் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. மின்சாரமற்ற குடும்பங்கள் 35,000 குடும்பங்கள் இங்கு இருக்கின்றன. அதிலே 22,000 குடும்பங்களுக்கு இங்கு மின்சார முத்திரைகள் அரசினாலே வழங்கப்பட்டிருக்கின்றது. மிகுதி முத்திரைகளும் வழங்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்துக்கு நான் நினைக்கின்றேன் 2,400 முத்திரைகள் வழங்க வேண்டிய தேவை உள்ளது. ஆனால் இதுவரைக்கும் 1,800 முத்திரைகள் கிடைக்க பெற்றிருக்கின்றது. ஏனையவர்களுக்கும் நாங்கள் விண்ணப்பித்திருக்கின்றோம். கிடைத்தவுடன் அவர்களுக்கும் வழங்குவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதேவேளை சமுர்த்தி திட்டத்தின் கீழே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அதாவது சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் யாழ் மாவட்டத்திலே 60,000 குடும்பங்கள், வறிய குடும்பங்கள் சமுர்த்தி திட்டத்தின் கீழே பயனாளிகளாக தெரிவு செய்யப்பட்டு பல்வேறு உதவி திட்டங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்போது சுமார் 52,000 குடும்பங்களுக்கு சமுர்த்தி திட்டத்தின் கீழே உதவிகள் வழங்கப்படுகின்றது. ஏனைய 8,000 குடும்பங்களும் அவருடைய குடும்ப நிலைமை உயர்வடைந்ததன் காரணமாக அவர்கள் சமுர்த்தி திட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள், நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இங்கு அதாவது சமுர்த்தி பயனாளிகள் என்று கூறும்போது அடிப்படையிலே வறிய குடும்பங்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அவருடைய வாழ்க்கை தரம் உயரும் போது அவர்கள் அந்த சமுர்த்தி பயனாளிகளாக இருக்க முடியாது. இதிலே முக்கியமாக